இப்போ வந்துங்க நம்ம வாழைக்காய் பஜ்ஜிங்க, உருளைக்கிழங்குல சிப்ஸ் போடுற மாதிரிங்க. நம்ம அப்பளத்தை வந்து முழு அப்பளத்தை பாதியை கட் பண்ணியிருக்குதுங்க. பஜ்ஜிக்கு வாழைக்காய் பஜ்ஜிக்கு தண்ணிக்குள்ளே அறுத்து போட்டிருக்குங்க. உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ஸ்லைஸாகவும் ரவுண்டாகவும் அறுத்து போட்டிருக்குதுங்க. பஜ்ஜி மாவுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க. டிஷ்யூ பேப்பர் இப்படி நம்ம ஒரு தட்டில் பக்கத்தில் வச்சுக்கணும். அந்த பஜ்ஜி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கணும். பஜ்ஜி மாவுக்குங்க காக்கில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. கடலை மாவுங்க, வரமிளகாத்தூளுங்க, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகுங்க. சும்மா ஒரு 2 பிஞ்சுங்க. மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சமாகுங்க. இட்லி மாவு ஒரு சின்ன கரண்டியில் ஒரு குழி கரண்டிங்க. உப்பு கொஞ்சம். இதெல்லாம் நம்ம சும்மா அப்படியே கலக்கலாங்க. இந்த மாவை விட்டுங்க அப்படி கலக்கிட்டுங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கலக்கிட்டுங்க நம்ம இதெல்லாம் நினச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணிக்கலாங்க. தனியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம அப்பளமெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. தனியாக அப்பளம் வேணும்னா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவுக்கு கரைச்சி வச்சுங்க. பஜ்ஜி மாவுக்கு உப்பு, வரமிளகாத்தூளுங்க, பெருங்காயத்தூளுங்க, மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க, இட்லி மாவு, இதெல்லாம் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாங்க. ரெடிமேடு வேணுனாலும் நம்ம விற்கும் கடையில் வாங்கி நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்யறோங்க. இட்லி மாவு கலக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக உறிஞ்சாதுங்க பஜ்ஜி இல்லைங்க. இப்போ வந்து நம்ம பஜ்ஜி மாவுக்கு கரெக்டான பதம் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லாமே கலந்து போடலாங்க. வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே டைமில் வேணால் மாற்றி மாற்றி போடலாங்க. குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு இந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்துங்க வாழைக்காய் பஜ்ஜி வந்து நம்ம போட்டுக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி ஒன்று போடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம். அடுத்தது வந்து உருளைக்கிழங்குல ஒன்று போட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்குல ஒன்று போட்டாச்சுங்க. அப்பளம் வந்து பாதி போடலாங்க. வாழைக்காய் பஜ்ஜிங்க, உருளைக்கிழங்கு, அப்பளம் 3மே ஒரே டைமில் போட்டுருக்குங்க. இடம் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை உருளைக்கிழங்கு செய்கிற மாதிரி இடம் இருக்கிற இடத்துல அதையும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு வாழைக்காய் பஜ்ஜி இடம் இருக்கிறனால போடுறோம். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சும்மா போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாங்க.